time talk about Bob Sports Academy. Bob Sports Academy founded by visionary leader Marthanda Bhupati sir. Bob Sports Academy. 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 மகாபாரதத்தில் 16 வயது அபிமன்யு தாயின் வயிற்றில் இருக்கும்போது தந்தை கூறிய போர் நுணுக்கங்களை யுக்திகளை கேட்டு அதன் மூலம் பல ஜாம்பவான்களை மகாபாரத போரில் கண்ணில் விரலை விட்டு ஆட்டினார். இந்த மகாபாரத கதைகளை தனது தாயின் மூலம் கேட்டு வளர்ந்த வீர சிவாஜி 15 வயதிலேயே முகலாய மன்னரிடமிருந்து கோட்டைகளையே போரில் வென்றார். வீர மங்கை வேலு நாச்சியார் 19 வயதில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினார். சுவாமி விவேகானந்தர் 100 திறமையான இளைஞர்களை தாருங்கள், இந்த நாட்டையே மாற்றி காட்டுகிறேன் என்றார். தமிழ்நாடு பாஸ்கெட்பால் அசோசியேஷன் மற்றும் பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட் மிஸ்டர் அர்ஜுன் மற்றும் செலெக்ஷன் கமிட்டி சேர்மன் மற்றும் கோச்சஸ் கமிட்டி சேர்மன் மிஸ்டர் சுப்புராஜ் அவர்களின் சார்பில் நானும் தமிழ்நாட்டின் திறமையான இளைஞர்களை அழைக்கிறேன். நம்ம பாப் ஸ்போர்ட்ஸ் அகாடமி தான் இந்த தேனி மாவட்டத்துக்கு முதல் பாஸ்கெட்பால் கிளப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. Our coaches helps us to getting sports quotas for colleges as well as school students also. இங்கே வரப்போ நான் கேம் பற்றி எதுவுமே தெரியாமல் தான் சார் வந்தேன். ஆனால் இங்கே வந்து ஸ்பீச் நிறையா இம்ப்ரூவ் பண்ணிட்டேன் சார். சுப்ராஜ் சார், அருண் சார், விபி சார், ஜனனியக்கா எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பீச் சொல்லி கொடுத்துருவாங்க சார். இந்த கிரவுண்டில் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. கேர்ள்ஸுக்கு தனி, பாய்ஸ்க்கு தனி 2 கிரவுண்ட் கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு டெக்னிக்ஸும் பக்கத்தில் நின்று பார்த்து சொல்லி கொடுப்பாங்க. வெளியில் மேட்ச் கூட்டிகிட்டு போகிறதா இருந்தாலும் கிட்டு, ஷூ எல்லாமே சுப்ராஜ் சாரே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்கள் மேட்ச் போய் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் மட்டும் போதும். இந்த நிறுவனத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு இங்கே பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது மட்டும்தான் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும். அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இந்த பாப் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, பாதுகாப்பான வசதி, இது 3மே மிகச்சிறந்த அளவில் இங்கு வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது. கோச்சஸ் வந்துட்டு பசங்களுக்கு 2 பேர், பிள்ளைங்களுக்கு 2 பேர் தனித்தனியாக போட்டிருக்காங்க. அருண் சார் வந்துட்டு அகாடமிக்கு கிடைச்ச ஒரு பெரிய விஷயம். அவர் வந்துட்டு சுப்ராஜ் சாருக்கு வளர்கிற மாதிரி இருந்து அவரை கை நீட்டெல்லாம் செயல்படுத்திட்டு இருக்காரு. என் பேர் பாலாஜி, என் பேர் கௌதம். நான் ஒரு ஜூனியர் நேஷனல்ஸ் வந்திருக்கேன். ஒரு SGFI, ஒரு யூத் நேஷனல்ஸ், அப்புறம் கூட ஜூனியர் நேஷனல்ஸ் விளையாண்டு வந்தேன். இங்கே கோச்சிங்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். சின்ன பசங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. சம்மர் கோச்சிங் எல்லாமே ஃப்ரீ தான். காலையிலையும் ஈவினிங்கும் எப்பவும் ப்ராக்டிஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஹெட் கோச் வந்து அருண் சார், எங்கள் ஜூனியர் நேஷனல்ஸ் கூட அவர் தான் வந்தார். நல்ல கோச், சூப்பராக சொல்லியிருக்காரு. நான் 3 வருஷமாக பாப் ஸ்போர்ட்ஸ் அகாடமி வரேன். வந்தப்போ எனக்கு விளாட தெரியாது, இப்போ நல்லா விளாடுறேன். கிளப் மேட்ச் எல்லாம் போகிறோம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அவங்களே ஸ்கூல் சேர்த்து விட்டு ஸ்கூல் டீமில் ஸ்டேட் அளவு போயிருக்கோம். அப்புறம் பூபே சார், சுப்ராஜ் சார், அருண் சார், விபிசனே இவங்க எங்களை கோச் பண்ணுறாங்க. எங்கள் ஃபவுண்டேஷன் வந்து மார்த்தான் பூபே சார். ஃபர்ஸ்ட் டைம் தேனி டிஸ்ட்ரிக்டில் விமென்ஸ், அதாவது மினி யூத் ஜூனியர்ஸ் இந்த கேட்டகரியே தேனி டிஸ்ட்ரிக்டில் ஒரு விஷயத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணாமலே இருந்தாங்க. சுப்ராஜ் சார் ரிட்டையர் ஆகிட்டு இங்கே வந்து பாப் ஸ்போர்ட்ஸ் அகாடமியை டேக் ஓவர் பண்ண பிறகு, அஸ்வின் நந்தா சார் செக்ரட்டரியாக இந்த தேனி மாவட்டத்துக்கு பொறுப்பேற்ற பிறகு தான் பெண்களே டெவலப் ஆனாங்க.
இங்கே விளையாட வர்ற ஏழை மாணவர்களுக்கு இல்லாதவங்களுக்கு ஷூஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, பனியன் ஷார்ட்ஸ் இல்லாதவங்களுக்கு பனியன் ஷார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபுட்டு அக்காமடேஷனுக்கோ இல்லை ட்ராவலிங்க்கோ எது காசு இல்லைனாலும் இங்கே அகாடமிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன்ல ஆதவ அர்ஜுன் சாருக்கு நான் வணக்கம் தெரிவிக்கிறேன். அவரோடு கூட சேர்ந்து சுப்ராஜ் சார் அவர்கள் பல பேர்களை சம்பாதித்தும் கூட இந்த இடத்துல பூபதி சாரும் அவரும் சேர்ந்து ஒரு மாபெரும் மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி பெரியகுளத்திலே ஒரு மாற்றம், பேஸ்கெட் பால் வளர்ச்சி இல்லாமல் இருந்த இந்த பகுதிகளிலே பல வளர்ச்சிகளை கொண்டு வரும்படியாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஆசியன் கேம்ஸ் ஒலிம்பிக்கில் விளையாடி நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்ற உணர்வுடன் வாருங்கள். உங்களுக்கான அனைத்து வசதிகளும் பயிற்சிகளும் பாப் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மற்றும் வைகை பேஸ்கெட்பால் அகாடமியில் செய்து தரப்படும். நாட்டிற்காக விளையாட உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். இப்போ என்னோட பேஷன் பாஸ்கெட் பால், அது அடுத்த குட்டி பசங்க சொல்லி கொடுத்து அடுத்த இந்தியன் பிளேயர்ஸ் ஆக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த பாப் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த அகாடமி நோக்கமே ஒரு இன்டர்நேஷனல் பிளேயரை உருவாக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்கு தான் இது ரெடி ஆகிட்டு இருக்கு. இதுக்கு மாபெரும் உதவி புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய மார்த்தாண்ட பூபதி சார், அவர் யூஎஸ்ல இருந்து இந்த பாப் ஸ்போர்ட்ஸ் அகாடமியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. மதுரையிலையும் வைகை பேஸ்கெட் பால் அகாடமி ஆரம்பிச்சு அதையும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சுரேஷ் சார், ரகுபாண்டி சாரும் பண்றாங்க. பாப் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் அசிஸ்டன்ட் கோச்சாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு பிளேயராக தான் இங்கே வந்தேன். நான் விளையாட ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன காலேஜில் ஜாயின் பண்ணி விட்டாங்க. அங்கே போயிட்டு நான் யூனிவர்சிட்டி வாங்கினேன். எனக்கு மான்ஃபோர்ட் ஸ்கூலில் ஏற்காடில் இப்போ ஒர்க் பண்ண வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த அகாடமி ஓப்பன் பண்ணதுலேருந்து நிறையா பிளேயர்ஸ் டெவலப்மெண்ட் ஆகிறாங்க. இது ஒரு தமிழ்நாடு அளவில் பெரிய அளவில் இது முன்னேறி கொண்டு இருக்குது. பேசிக்லேருந்து வரனால அவங்க முன்னேறதுக்கு பெரிய வாய்ப்பாகவே இருக்குது. இன்னும் இது வளர்ச்சி அடையணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். பாப் ஸ்போர்ட்ஸ் அகாடமி வந்த பிறகுதான் பேஸ்கெட் பாலை பற்றி நிறைய குழந்தைகளுக்கு நிறைய தெரிய வருது. நிறைய குழந்தைகள் விளையாட்டை பற்றி நன்கு அறிந்து அவருக்கு நல்லா ப்ரொமோட் ஆகிட்டு இருக்காங்க. அதற்கு பாப் ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பேஸ்கெட் பால் பிளேயரு, என் பையன் பேஸ்கெட் பால் பிளேயரு, என் பொண்ணு பேஸ்கெட் பால் பிளேயரு, என் பேத்தியும் பேஸ்கெட் பால் பிளேயரு. இப்போ பேஸ்கெட் பாலுடைய நோக்கம் என்னன்னாக்கா உடல் ஆரோக்கியம் ஒன்று, ஒழுக்கம் ஒன்று, டிசிப்ளின் ஃபர்ஸ்ட்டுங்க. இதில் விளையாடும் போது வாழ்க்கையில் எப்படி முன்னேறணுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி சமத்துவத்தோடு இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். பாப் ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆரம்பித்து 4 வருடங்களாகிவிட்டது. சிறுவர் சிறுமிகளுக்கு முறையான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு தேனி, மதுரை மற்றும் பல ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்களில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பலர் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ஸ் சென்னை மற்றும் கோயம்புத்தூர் கல்லூரிகளில் நன்றாக விளையாடி பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். 4 பேர் ஜூனியர் ஸ்டேட் பிளேயர்களாக உருவாக்கியுள்ளோம். தேனி மாவட்ட அணியை மாநிலத்தில் உள்ள முதல் 2 அல்லது 3 அணிகளுக்குள் முன்னேற்றியுள்ளோம். 2021 பேசும்போது சென்னை, கோயம்புத்தூருக்கு உள்ள இணையான பயிற்சிகள் இங்கு அளிக்கப்படும் என்று கூறியிருந்தேன். தற்போது அதை நிறைவேற்றியுள்ளோம். உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதுதான் எங்களது அடுத்த இலக்கு. அறிஞர் அண்ணா கூறியது போல் நாடு வாழ முன்னேற நமது அனைவரது ஒத்துழைப்பும் பங்களிப்பும் அவசியம். சுயநலமில்லாமல் டீமாக குழுவாக விளையாட சிறு வயதிலிருந்தே கற்றுக்கொள்ளுங்கள். டீம் ஸ்பிரிட்டுடன்
விளையாடினால்தான் பெரிய வெற்றிகளை பெற முடியும். இன்று நமது பாப் ஸ்போர்ட்ஸ் அகாடமியானது துவங்கப்பட்டு 4 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் கூடைப்பந்து விளையாட்டில் யார் யாருக்கெல்லாம் விளையாட வாய்ப்பு கிடைக்கலையோ அவர்களுக்கு இலவசமாக பயிற்சி அளிக்க வேண்டும், அவர்களை வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற முறையில் கூடைப்பந்து மட்டும் ஆரம்பிக்காமல் இராணுவ, காவல்துறை போன்ற சீருடை பணிகளுக்கு செல்வதற்காகவும் இலவசமாக பயிற்சிகளை மேற்கொண்டோம். தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 2014ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த அகாடமியில் விடுமுறை காலங்களில் பக்கத்து மாவட்டத்திலிருந்து வருகின்ற மாணவ செல்வங்களும் தங்கி பயிற்சி பெறுவதற்கான அனைத்து வசதிகளும் இங்கு செய்யப்பட்டுள்ளது. எங்களது குறிக்கோள் இந்த அகாடமியிலிருந்து சிறந்த சர்வதேச வீராங்களை உருவாக்க வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை என்பதை முதலில் இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கூடைப்பந்து என்பது ஒரு டீம் கேம். இதில் இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸ் இருந்தாலும் அணியாக விளையாடியால் மட்டுமே மென்மேலும் தங்களது திறமைகளை வளர்த்துக் கொள்ள முடியும், வெற்றிகளை பெற முடியும். அகாடமிக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அனைத்து மாணவர்களும் ஒற்றுமையுடனும் இங்கு ஜாதி மத பேதம் ஏதுமின்றி யாரை கேட்டாலும் சொல்வார்கள் நாங்கள் பேஸ்கெட் பால் ஜாதி, பேஸ்கெட் பால் மதம் என்று. அவ்வாறு தான் இங்கு வளர்க்கப்பட்டு வருகின்றார்கள். அது தேசிய ஒருமைப்பாட்டுக்கு இந்த கூடைப்பந்து விளையாட்டின் மூலமாக நாங்கள் எடுத்துரைக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நல்ல விளையாட்டு வீரர்கள் உருவாக அவர்களது பெற்றோர்களும் இந்த சமுதாயமும் ஒத்துழைத்து நாம் அனைவரும் இந்த நாட்டிற்காக ஒரு நல்ல காரியத்தை செய்தோம் என்ற திருப்தியுடன் வாழ்வோம். நன்றி.